ஞானசேகரனுக்கு குரல் சோதனை நடத்த அனுமதி கேட்டு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். 14 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து ஞானசேகரிடம் சிறப்பு புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்த அனுமதி கோரியிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தற்போது மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தோற்றுப்புறம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி போராட்டங்கள் முன்னெடுத்ததால் அவரது பின்னணியில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகம் வலுத்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 3 IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவினர் சோதனை நடத்தி வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருக்கின்றனர். சம்பவம் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தையும் ஆய்வு செய்தனர். மேலும் ஞானசேகரை போலீஸ் காவலில் விசாரிக்க முதல் கட்டமாக கடந்த 19ஆம் தேதி, அதாவது விசாரணையானது மனுவானது அளிக்கப்பட்டது. அந்த 19ஆம் தேதி விசாரணையில் 7 நாட்கள் விசாரணைக்காக கொடுக்கப்பட்டதை அடுத்து அவர் 2 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பின்பு விசாரணையானது நடைபெற்றது. மேலும் 7 நாட்கள் முடிவடைந்த நிலையில் மேலும் 7 நாட்கள் விசாரணைக்கு தேவை என்று சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணையும் கடந்த வாரம் கொடுக்கப்பட்டது அடிப்படையில் மீண்டும் 7 நாட்கள் விசாரணைக்காக அனுமதி அளித்தது. இதனையடுத்து தற்போது சிறப்பு புலனாய்வு குழு மீண்டும் ஒரு நாள் விசாரணைக்கு வேண்டும், அவரது குரல் மாதிரி விசாரணைக்கு அவரை ஞானசேகரை அழைத்து செல்ல வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் மனுவானது அளிக்கப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை இன்று மதியத்திற்கு மேல் வர இருப்பதாக நீதிமன்றம் சார்பாக இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது அந்த ஒரு நாட்கள் அளிக்கப்படும் பட்சத்தில் நாளை மீண்டும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அனுமதி அழைக்கப்பட்டு அதன் பின்பு சிறையில் அடைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.